நடிகர் நெப்போலியன் மகனுக்கு என்னாச்சு, இவ்ளோ பிரபலங்களும் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்காங்களே, அவர் உடல் வேற ரொம்ப மெலிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாரும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சில போட்டோஸ பார்த்து. என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நடிகர் ரித்விகா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஃபியான்சியோட முகத்தை காமிக்காம இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதுவுமே இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வைரலா இருக்கு. அண்ட் கேபிஒய் தினா அவர்கள் தந்தை ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியும் சொல்லியிருக்காரு. முழுமையா இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ்ல நம்ம பார்க்கலாம். நடிகர் நெப்போலியன் இவருக்கு 2 ஆசை மகன்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மூர்த்தவர் தனுஷ் தாங்க. இவருக்கு தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்பவும் விமர்சையா ஜப்பான்ல திருமணம் நடந்தது. பல திரையுலக பிரபலங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. பாட்டு, டான்ஸ், கச்சேரின்னு அவ்வளவு அருமையா அவரோட திருமணம் நடந்தது. திருமணத்துல பல சர்ச்சைகள் வந்துச்சு. என்ன இவருக்கு திருமணம் பண்றீங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு. ஆனா அந்த பொண்ணும் சரி, அவங்களோட குடும்பத்தாரும் சரி, நாங்க ரொம்பவும் ஆசைப்பட்டு தான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து ஏத்துக்கிட்டோம், பணத்துக்காக கிடையாது, மனசார விரும்பிதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய வீடியோஸ்மே வந்து ஒன்னா வெளில போறது, ஷாப்பிங் போறது, டூர் போறது அப்படின்ற வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில அக்ஷயாவை காணோம், அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல தனுஷ் அவர்களை பாக்குறதுக்கு நிறைய திரையுலக பிரபலங்கள் வந்து போயிருக்காங்க. அண்ட் பொலிட்டிஷியனான கனிமொழி அவர்கள் போய் பார்த்தாங்க. அதன் பிறகு மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் யூடியூபர்ஸ் ஆன கோபி சுதாகர் அண்ட் ஆதித்யா ராம் அவர்களோட சேர்மன் ஆதித்யா ராம், இவங்க எல்லாருமே போய் பார்த்தாங்க. இதை பார்த்த பலருமே வந்து கீழே என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, என்ன ஆச்சு, எல்லாரும் வந்து பாக்குறாங்க, அவருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் எங்க அவங்களோட வைஃப் வந்து அக்ஷயாவை காணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடலும் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரே அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனா கடைசியில அமெரிக்கால ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த திரையுலக பிரபலங்கள் வந்து அவங்க எல்லாருமே ஜஸ்ட் வந்து தனுஷ் அவர்களை விசிட் பண்ணிருக்காங்க. இதுதாங்க, அதுக்குள்ள நம்ம மக்கள் வந்து இவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகர் ரித்விகா அவர்கள் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான சில போட்டோஸ் சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட ஃபியான்சியோட முகத்தை காமிக்கவே இல்ல. என்னடா அது இப்படி சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபியான்சியோட முகத்தை காமிச்சு அவங்க ரிவீல் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த பல பேருமே அப்பா ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பரா இருக்கு, கங்க்ராச்சுலேஷன் ரித்விகா அப்படின்னு ரித்விகாக்கு அவங்களோட வாழ்த்துக்களை மனசார தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ரித்விகாவோட திரையுலக நண்பர்களும் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாமளும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் கேபிஒய் மூலமா ரொம்ப பிரபலமானவர் தான் தீனா. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல வந்து சைடு ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஹீரோவாலாம் நடிக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் இப்பயுமே நிறைய ஷோஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு கடந்த வருடம் வந்து திருமணம் ஆச்சு. இப்போ அவங்க மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறதாகவும் தான் தந்தையா ஆக போறதாகவும் அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல எஸ் வி ஆர் பிரெக்னென்ட் அப்படின்ற மாதிரியே இந்த ஒரு நல்ல செய்தியை வந்து பதிவிட்டு இருக்காருங்க. இதை பதிவிட்ட அடுத்த நிமிஷம் அத்தனை பிரபலங்களுமே கமெண்ட் பாக்ஸ்ல பயங்கரமா வந்து விசேஷ தெரிவிச்சிட்டு இருக்காங்க. டிடி முத கொண்டு அண்ட் கேபிஒய்ல கலந்துகிட்ட அவங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட விஷஸை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நாமளும் நம்மளோட விஷஸை தெரிவிச்சுக்கலாம். அதே போலதான் சீரியல் பிரபலம் வைஷாலி தனிகாவும் அவங்களோட வளைகாப்ப ரொம்பவும் சூப்பரா நடத்திருக்காங்க. அதுக்குமே பல திரையுலக பிரபலங்கள் வந்து அவங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே கூட சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரலாச்சு. நாமளும் நம்மளோட விஷஸை தெரிவிச்சுக்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க.